ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா சபரியும் வினோத்தும் ஹார்ஷாக பேசிக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கேம் என்னன்றது புரியாமல் வந்து வினோத் வந்து சபரிக்கிட்ட கேட்பார். சபரி உடனே என்ன பண்ணுவார், கை நீட்டி ஏதோ பேசுனதா வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் வினோத் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அவ்வளோ கோவப்பட்டு அவ்வளோ கை நீட்டி பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து வினோத் கேட்டதுக்கு சபரி என்ன சொன்னால், நான் கோவலாம் படல, கையும் நீட்டில், நான் நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சபரி சொல்கிறார். உடனே அரோரா வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் நார்மலாக தானே பேசுகிறாரு. அதுக்கு வினோத் என்ன சொல்கிறாருன்னா, 93 நாளுமே தான் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி வினோத் ஒரு வார்த்தையை விட்டுருவார். அதுக்கு அரோரா சொல்லுவாங்க, நீ ஏன் 93லாம் மென்ஷன் பண்ணுற, அவர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரலையும் அப்படியே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அரோரா வந்து கேட்பாங்க வினோத்துக்கிட்ட. வினோத் என்ன சொல்லுவார், நான் உங்கள்கிட்ட பேசலை, நீ வேலையை பார், நான் சபரிக்கிட்ட பேசிக்கிறேன், இப்போ சண்டை போட்டால் நாங்கள் நாளைக்கு பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த விஷயத்தை வந்து எங்கே கொண்டு வராங்கன்னா, உள்ளார ரூமில் வந்து பேசுகிறாங்க. யார், அரோராவும் சபரி, விக்ரம், பிரவீன், அதுக்கப்புறம் சாண்ட்ரா எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சாண்ட்ரா சொல்கிறதுனா, வினோத்துடைய ஆட்டிடியூட் வந்து ரொம்ப மாறிடுச்சு, முன்ன மாதிரில இல்லை, ரொம்ப திமிர்த்தனம் தெரியுது, ரொம்ப வேணும்னு அக்ரெசிவாக பண்ணுறாரு, சீன் காட்டுறாரு, க்ரியேட் பண்ணுறாரு ரொம்ப ஓவராக அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பேசுகிறாங்க. அதுக்கு அரோராவும் சபரியும் சொல்கிறாங்க, இத்தனை நாள் இல்லை அந்த ஆட்டிடியூடு, இப்போ தான் ஒரு 2 டேஸாக தான் இப்போது ஓவராக இருக்குது, வியானா வந்ததுலேருந்து தான் ரொம்ப நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிறாரு வினோத்து அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே வந்து வினோத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்குதுன்ற மாதிரி சொன்னதுனால அவர் அந்த மூடுக்கு போயிட்டாரு. அடுத்தது சபரி என்ன சொல்கிறார், நான் நார்மலாக தான் பேசினேன், எதுக்கு அவர் அந்த ஆட்டிடியூட் காட்டுறான்னு தெரில, ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாரு, தான் ஜெயிப்பேன்ற ஒரு இதுவில் இருக்கிறாரு அப்படின்னு சபரி சொல்கிறாங்க. அரோராவும் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, நான் ஜெயிக்க போகிறேன்றது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா, நான் தான் ஜெயிக்க போகிறேன்ற ஒரு திமிர் இருக்காது, ஆனால் இது வினோத்துக்கிட்ட திமிர்த்தனம் தெரியுது அப்படின்னு அரோரா வந்து சொல்கிறாங்க. இப்போது பிரவீன் என்ன சொல்கிறாருன்னா, வினோத்துக்கெல்லாம் வந்து கிடைக்கவே கூடாது கப்பு, நீங்கள் இந்த 4 பேர் அவரை விட நீங்கள் கம்மியா, நீங்கள் ஏன் அந்த கப்பு வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பிரவீன் வந்து அவங்க 4 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆட்டிடியூட் தெரிஞ்சே நான் அவர்கிட்ட மோஸ்ட்லி பேசுகிறதே கிடையாது, நான் அவாய்ட் பண்ணிடுறது, ஏன்னா அது மீறி பேசினாக்கா சண்டை தான் வந்துடும், அதனால் நான் அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது, அவர்கிட்ட ஒரு திமிர்த்தனம், ஒரு தெனாவட்டில் தான் ஜெயிக்க போகிறன்ற ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விக்ரம் சொன்னார். உடனே விக்ரம் என்ன சொன்னார்னா, பிரவீன் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு, ஏன் நீங்கள் வின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்லையா அப்படின்னு பிரவீன் கேட்டதுக்கு விக்ரம் என்ன சொன்னார், இந்த வீக் வந்து நான் தான் காசு எடுத்துகிட்டு போகலான்னு இருந்தேன் நான், ஆனால் என்னை வந்து இப்போ 4 பேருக்கு பிடிக்கும், 4 பேருக்கு பிடிக்காது, அந்த 4 பேருக்கு பிடிச்சவங்களுக்காக நான் இந்த எப்போ வந்து மக்களாக என்னை வந்து என்றைக்கு வெளியில் அனுப்புகிறாங்களோ அன்றைக்கி நான் வெளியில் போய்க்கலான் இருக்கிறேன், அது வரையும் நான் போகிற மாதிரி இல்லை, பணப்பேட்டி எடுக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, நான் எடுக்கலான் இருந்தேன், நான் அமௌண்ட் எவ்வளோ சேருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நான் எடுக்கலான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன், ஆனால் வினோத்துடைய ஆக்டிவிட்டியும் பிஹேவியரும் சரியில்லைன்னு சொன்ன சாண்ட்ரா மயக்க போட்டு விழுந்த அடுத்த செகண்டே வந்து கேமும் வேணாம் ஒன்றும் வேணான்னு அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஓடி வந்தார் பார்த்தீங்களா வினோத்து. இவங்க சாண்ட்ராவுடைய ஆக்டிங்கும் சாண்ட்ராவுடைய ஈவில் முகம் அப்படின்ட்டு வியானா சொன்னாங்க பாருங்கள், ஈவலுக்கெல்லாம் ஈவல், பேய்க்கெல்லாம் பேய் அப்படின்னு. அது வந்து இப்போ தான் ஒரிஜினல் கேரக்டர் வந்து சாண்ட்ராவது வெளியில் வந்துட்டுருக்குது. வினோத்து இவங்களை காப்பாற்றினது ஒரு மனிதாபிமானத்தில் செஞ்சாங்க, ஆனால் கூடவே இருந்துட்டு பின்னாடி பேசின்னு இருக்கிற சாண்ட்ரா கேரக்டர் எப்படின்றது நீங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்றது உங்களுடைய கருத்தை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.